18+ கொடுத்து இவ்வளவு தைரியமா வந்து பாக்குறீங்களே நீங்க புதுமை பண்ண புரியல. வேற லெவல்ல இருந்து தனுஷ் சார் டைரக்ஷன், எஸ் ஏ சூர்யா சார் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு படத்துல பிடிச்ச சீன் என்ன? அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், கிளைமேக்ஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸ். ரகுமான் சார் மியூசிக் எப்படி இருக்கு? அது படத்தோட ரொம்ப ஆப்டா கனெக்டடா இருந்தது. படத்தோட இல்லாம எங்க சோல்ஸோடயும் ரொம்ப கனெக்டடா இருந்தது. தனுஷ் சார் டைரக்ஷன்ல இன்னொரு மூவி எதிர்பார்க்கலாமா? ஒரு மூவிலாம் பத்தாதுங்க, வேணும் தலைவரே இறக்குங்க படத்தை. படத்துல 3 டைரக்டர் இருக்காங்க, உங்களுக்கு எந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும்? ஜி. ஓகே, படத்துல வந்து ஓவர் வயலன்ஸா இருக்கு இல்ல, எனக்கு வயலன்ஸ் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. ஏ சர்டிஃபைட் மூவியும் கிளைம் பண்ணிருக்காங்க, சில்ட்ரன்ஸ் பார்க்க முடியாதா? ஏ சர்டிஃபைட்னா எப்படிங்க சில்ட்ரன்ஸ் பார்க்க முடியும்? அதான் அந்த அளவுக்கு வயலன்ஸ் அதுல இருக்கான்னு கேக்குறேன். வயலன்ஸ் இருக்குங்க, பட் அந்த அளவுக்குன்னு ஐ கேனாட் லைக் பர்டிகுலர்லி சே தட் இந்த அளவுக்கு அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. இஃப் இட்ஸ் அபவுட் யூங்க, உங்களுக்கு வந்து வயலன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், வயலன்ஸ் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும், வயலன்ஸ் ஜானர் ரொம்ப பிடிக்கும்னா யூ கேன் கம் அண்ட் வாட்ச். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அண்ணன் தங்கச்சியா இருந்தா கண்டிப்பா வாங்க. இன்னைக்கு நைட் என் அண்ணனோட நான் போறேன். புதுப்பேட்டையோட சாயல் இருக்கு, பட் ஆனா வந்து புதுப்பேட்டையோட நல்லா இருக்குங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட் ட்ராக்கா இருக்கு. புதுப்பேட்டையோட நல்லா இருக்கு. என்ன புதுப்பேட்டையோட? புதுப்பேட்டை இஸ் பெஸ்ட், பட் ஆனா இது வந்து டிஃப்ரெண்ட் ட்ராக்கா. ராயன் வில் பி பெஸ்ட் இன் தனுஷ் டைரக்ஷன். எல்லாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஜெஸ் சூர்யா எல்லாருக்கும் வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் கரெக்டா கொடுத்திருந்தாரு டி. ஆனா வந்து லைக் அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. நேச்சுரலா, ரொம்ப நேச்சுரலா இருந்தது. தனுஷ்ல இருந்து வயலன்ஸான படம் தான் எதிர்பார்க்கறீங்க? நான் எதிர்பார்க்கவே முடியாதுங்க. நம்ம அவர்கிட்ட இருந்து லைக் வி cannot expect this that எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவர் வந்து புதுசா கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க என்ன மாதிரி படம் எதிர்பார்க்கறீங்க? எனக்கு அவர் எது கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கும். எனக்கு வயலன்ஸ் இருந்தது, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்ததுங்க. ஃபேஸ் ஆஃப் நல்லா இருந்தது. ஏன்னா அது வந்து அசுரனோட காப்பின்றாங்க கிளைமேக்ஸ். இல்ல, அசுரன் காப்பி இல்ல, இது வந்து வேற லெவல்ல இருந்தது. மியூசிக் ரொம்ப சோல் கனெக்டடா இருந்தது. கிளைமேக்ஸ் மியூசிக்லாம் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கதை எதனா படத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குதா உங்களுக்கு? இல்ல இல்ல இல்ல. வெற்றிமாறன் சாயல் எதனா வந்துக்குதா படத்துல ஒரு டைரக்ஷன்ல? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. திஸ் இஸ் லைக் மோர் ஆஃப் லைக் இப்போ செல்வராகவன் சாரோட தாட் ப்ராசஸ் வந்து தனுஷ் சார் கிட்டயும் இருக்கு. பட் ஆனால் தனுஷ் சார் ஹஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். யூ மைட் சி செல்வராகவன் சார்ஸ் டச் ஆன் அண்ட் ஆஃப், பட் ஆனால் வந்து தே ஆர் பிரதர்ஸ். ஸோ வந்து லைக் வி cannot லைக் சே தட் செல்வராகவன் சார் பார்த்து தான் காப்பி அடிச்சாருன்னு சொல்ல முடியாது நம்மளால. தே ஆர் பிரதர்ஸ். ஸோ வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட். செட் போட்டது எப்படி இருந்தது? செட் மாதிரி இருந்ததா இல்ல ரியலா தாங்க இருந்தது. ஒரு எம்டி கிரவுண்ட்ல எடுத்த மாதிரி ரொம்ப ரியலா இருந்தது. செட் போட்ட மாதிரியே இல்ல. அவரோட டைரக்ஷன்லயே உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச லுக்னா எது? எந்த சீன் ரொம்ப இந்த படத்துல? அண்ணன் தங்கச்சி சீன் அண்ட் கிளைமேக்ஸ், ஃபேஸ் ஆஃப், அந்த குட்டி குட்டி ஃபைட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப ஓவரால் படம் வர்ஸ். படம் சூப்பரா இருந்ததுண்ணா. படத்துல பிடிச்ச விஷயமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு. ஏன்னா ஒரு படத்தை வந்து தூக்கி நிப்பாடுறது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இன்ட்ரோல் பிளாக்லேயும் சரி, கிளைமேக்ஸ் எண்ட்லேயும் சரி, அது நடுவில் ஒரு எமோஷனலாக சீன்லேயும் சரி, மூணுத்துலேயுமே ஏஆர் ரகுமான் பூந்து விளையாட்டாப்புல. அதுபோல் தனுஷ் டைரக்ஷனும் சூப்பராக இருந்தது. பவர் பாணி மாதிரி இதுவும் நல்லா, இது எப்படி சொல்லலாம், வட சென்னையோட அப்படியே காப்பி ஏற்ற மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா இது படம் சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்து. இது சிங்கிளாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து ஒத்துக்க முடியாது. அதை ஒன்று. ஆமாம், கிளைமேக்ஸில் அசுரன் 2 மாதிரி தான் போகும். அது கிளைமேக்ஸ் எண்டு மட்டும் அசுரன் 2 மாதிரி போகும். நல்லா தான் இது, ஓகே தான். ஏஆர் ரகுமான் தான் முடிச்சிருந்தேன். ஆமாம், அது ஹீரோன்னு சொல்ல முடியாது, தங்கச்சின்னு தான் சொல்ல முடியும். அது செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும். ஃபுல்லாகவே செகண்ட் ஹாஃப் தான் கதை நல்லா போகும் ப்ரோ. இல்லை ப்ரோ, லாக்லாம் இல்லை. ஏஆர் ரகுமான் அதுக்குள்ளே எங்கெங்கே லாக் அடிக்கணுமோ அங்கே ஏஆர் ரகுமான் வந்து பூந்து விளையாடுவார். எல்லா இடத்துலையும் ஏஆர் ரகுமான் ஃபில் பண்ணிட்டார். பார்த்து ஸ்க்ரீன் பிளே பிரச்சனை சூப்பராக இருந்ததுண்ணா. ஆமாம், கிளைமேக்ஸ், அது கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா இருந்தது. அந்த சாங்கும் சூப்பராக இருந்தது. உசுரே நீ தான் லாஸ்ட் சாங், அது நல்லா இருந்தது ப்ரோ. ஓகே ப்ரோ, அதில் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நல்லா தான் இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஆமாம், இல்லை ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும் இதுக்கு முக்கியமாக பார்த்தா. ஏன்னா ஃபுல்லாக ராவதாக. ஆமாண்ணா, ஆமாண்ணா, சாயல் தான் இது. மரசனோட சாயல் தான். அது ஏஆர் ரகுமான் தான் இதில் பிளேஸ். ஏஆர் ரகுமான் தனுஷோட ஆக்ஷனும் தான் சூப்பராக நல்லா பண்ணிடுறாரு. ஸ்க்ரீன் பிளே பிரச்சனை சூப்பராக கொடுத்துட்டாருண்ணா. நல்லா இருந்தேண்ணா. நான் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நீ வேறண்ணா, எனக்கு குரங்கு படம் எல்லாம் சூப்பராக பிடிக்கும்ண்ணா. நீ வேறண்ணா, 5ஆம் கூட நல்லா தான் இருந்தது. வந்த படம் எல்லாமே நல்லா தான் இருந்தது ப்ரோ.
இந்தியன் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிச்சு. பட் இதுல வந்து ஃபுல்லா பண்ணிட்டாரு. ஏஆர் ரகுமானும் சரி, தனுஷும் சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஃபுல்லா பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்து. எக்ஸ்ட்ரா சூர்யா நல்லா தான் பண்ணிட்டாருண்ணா. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா அவர் தான் இல்ல, அவர் தான் இன்ட்ரோ பிளாக். அதான் ப்ரோ ஹைலைட்டான விஷயம். இன்ட்ரோ பிளாக் சூப்பரா இருக்கும். சரவணன் போறதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுதான் இன்ட்ரோ தெரியும். அந்த தேட்டர் அந்த சீன்லாம் நல்லா தான் இருந்து ப்ரோ. நல்லா எடுத்துக்கிறாருண்ணா. பிரபுதாவை தான் குறிக்கிறார். நல்லா பண்ணிக்கிறாருண்ணா. அந்த வைப் எப்படி இருந்தது? 18+ கொடுத்து இவ்வளவு தைரியமா வந்து பாக்குறீங்களே நீங்க புதுமை பண்ண புரியல. 18+ கொடுத்து இவ்வளவு தைரியமா வந்து பாக்குறீங்க இல்லையா? ஏன் யார் வேணா பார்க்கலாமே. 18+னா ஏன் பார்க்க கூடாதா? படம் ஆக்ஷன் இருக்கு, வயலன்ஸ் இருக்கு, அதனால தான் பாக்குறாங்க. அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வயலன்ஸ் இருக்கு, அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதான் படம் பார்க்க கூடாதுன்னா படமே ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்களே. படம் யார் வேணா பார்க்கலாம். படம் எல்லாமே நல்லா இருந்தது. படம் ஸோ படத்துல வந்து தனுஷ்க்கும் அவங்க சிஸ்டருக்கும் உள்ள பாண்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்சிருப்பாங்க. தனுஷோட சிஸ்டரா பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஸோ படத்துல வந்து எல்லாருக்குமே நல்ல ரோல்ஸ் இருக்கு. படத்துல 3 டைரக்டர் இருக்காங்க. இந்த 3 டைரக்டர் உங்களுக்கு பிடிச்ச டைரக்ட் பண்ண ஒரு ஹீரோனா யார் சொல்லுங்க? செல்வராகவன் சார் இருக்காரு, தனுஷ் சார் இருக்காரு. உங்களுக்கு பிடிச்சது டைரக்டர்ல எந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும்? எஸ் ஜே சூர்யா. அவரோட நெக்ஸ்ட் மூவி கில்லருக்காக வெயிட்டிங். கண்டிப்பா கண்டிப்பா தனுஷ் ஃபேன்ஸ் தியேட்டர்ல போய் பாருங்க. ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸும் தியேட்டர்ல போய் பாருங்க. சாங் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் எதிரே பார்க்கல. அடங்காத அசுரனுக்கு அப்புறம் தான் கிளைமாக்ஸ். அடங்காத அசுரன் சொன்னதா கேக்குறேன். அசுரன் காப்பி அப்படியே இருக்குது கிளைமாக்ஸ்ன்றாங்க. நான் அசுரன் படம் பார்க்கல, எனக்கு தெரியாது. சாரி. யாரு? சஞ்சய் கிஷன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயராம் உங்களோட ஆக்டிங் வந்து அது காம்போ இருக்கு. நல்லா இருந்தது. படம் ஃபுல்லுமே வந்து எல்லாருமே வந்து அதாவது ஃபுல் யூட்டிலைசேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லைக் எல்லாருக்கும் ஈக்குவலான சீன்ஸ் இருக்கு. எல்லாரையும் வச்சு மாசா படம் பண்ணிருக்காரு. அவரோட ஸ்டோரிக்கு அவரை எல்லாரையுமே வந்து ஆமா. ஸோ அந்தந்த கேரக்டருக்கான அந்தந்த கேரக்டரோட ஸ்பேஸ் வந்து எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்றாங்க. கண்டிப்பா. தங்கச்சியோட ரோல் எப்படி? ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். அவங்க தனுஷோட சிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க, சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. தரமா சம்பவம் பண்ணியிருக்காங்க. அடங்காத அசுரனுக்கு அப்புறம் தான் ட்விஸ்ட். அவங்க வந்து அவங்களோட இன்னொரு முகம் இன்டர்வலுக்கு முன்னாடி வேற, இன்டர்வலுக்கு அப்புறம் வேற. அவங்கள அப்படியே வேற ஒரு தனி ஃபார்ம்ல வந்து நம்ம பார்ப்போம். மத்த படத்தோட வித்தியாசப்படுத்தி கூட சீன்ஸ் எதனா இருக்குங்களா? படம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. படம் வந்து சொல்ல முடியுமா இந்த படம் மத்த படத்தோட வித்தியாசமா இருக்கு? ஆக்ஷன் நிறைய இருக்கு. அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. நீங்க கேக்குற क्वेश्चनக்கு எனக்கு ஆன்சர் பண்ண தெரியல, சாரி. மியூசிக் எல்லாமே செமையா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து மெலோடி சாங்ஸ் ஆகட்டும், பவர் பேக் சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வேற லெவல். ஃபைட் சீனுக்கெல்லாம் பிஜிஎம் வச்சு அசத்திருப்பாரு. நல்லா இருந்தது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல ஒன்ஸ் மோர் போடல, ஏன்னா படமே வந்து ஃபுல்லா எங்கேஜிங்கா இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10 எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால 10 out of 10. படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வயலன்ஸ் நிறைய இருக்கு, அதனால வேற ஆடியன்ஸ் பார்க்க முடியாது.